அனைவருக்கும் வணக்கம். வகுப்பு இளங்கலை தமிழ் முதலாம் ஆண்டு. பாடம் இக்கால இலக்கியம். தலைப்பு ஓரிரவு நாடகம். ஆசிரியர் குறிப்பு: ஆசிரியர் அறிஞர் அண்ணாதுரை. நூல் ஓரிரவு நாடகம். ஊர் சின்ன காஞ்சிபுரம். பெற்றோர் நடராசன் முதலியார், பங்காரு அம்மாள். இவர் இயற்றிய நூல்கள் ஓரிரவு, வேலைக்காரி, நீதிதேவன் மயக்கம், சந்திரமோகன், சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் போன்ற பல நூல்களை எழுதியுள்ளார். பணி: 1967 முதலமைச்சராக பதவியேற்று சிறப்பாக ஆட்சி செய்தவர். அவருடைய தமிழ் பணி அளவிடற்கரியது. சிறந்த பேச்சாளர், எழுத்தாளர், நாடக ஆசிரியர், திரைப்பட வசனங்களை தீட்டியவர். ஓரிரவு நாடகம் 1944 ஆண்டு நடிப்பிசை புலவர் K.R. ராமசாமி அவர்களின் கிருஷ்ண நாடக சபாவிற்கு அறிஞர் அண்ணா அவர்களால் ஒரே இரவில் எழுதப்பட்ட நாடகம். இந்த நாடகம் 49 காட்சிகளுடன் 128 பக்கங்களுடன் பூம்புகார் பதிப்பகம் சார்பாக 1997 ஆண்டு முதல் பதிப்பாக வெளிவந்த நூல். இந்த நூல் ஓரிரவில் ஆங்காங்கே நடைபெறும் பல்வேறு நிகழ்வுகளை எடுத்து காட்டுகிறார். காட்சி 1: திரை விலகியதும் அந்திவானம் நிலவு உதயமாகுது. நிலவு உதயமானதும் தாமரை மூடிக்கொள்வது, அள்ளி மலர்வது, தொலைவில் கீதம் கேட்கிறது. காட்சி 2: இடம் ஒரு மாளிகையினுடைய உட்புறம். அங்கே இருப்போர் ஒரு பெண், ஒரு ஆடவன். ஒரு பெண் அலங்காரம் செய்து கொள்கிறாள். அவள் கணவன் மெல்ல ஓசைப்படாமல் வருகிறான். அவள் காணாத சமயமாக பார்த்து தலையில் சூடிக்கொள்ள வைத்திருந்த மல்லிகையை மறைத்துவிட்டு ஏதும் அறியாதவன் போல் இருந்து விடுகிறான். அவள் மல்லிகையை தேடுகிறாள். அவனுடைய குறும்பு பார்வையிலிருந்து விஷயத்தை தெரிந்து கொள்கிறாள். அவள் சொல்றா, ஏமாற்றுவதிலே உங்களுக்கு ஈடு யாரும் கிடையாது அப்படின்னு சொல்றா. அதுக்கு அவள் கணவன் சொல்கிறான், நான் சொன்னபடி வந்துட்டேனே, ஏமாற்றவில்லையே அப்படின்னு சொல்கிறான். அவள் சொல்கிறா, போதும் விளையாட்டு, கொடுங்க அப்படின்னு சொல்கிறான். அவன் சொல்கிறான், கண்ணே, நான் கொடுக்க வேண்டும் என்று தான் ஆவலாக இருந்தேன். நீயே கேட்கும்போது எனக்கு ரெட்டிப்பான ஆனந்தம் இல்லையா? அதனால் அப்படியே முத்தமிட செல்கிறான். அந்த பூவை கிட்ட போய் கொடுக்குறான். இவ்வாறாக அந்த கணவன் மனைவி மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய அந்த ஊடல் தருணங்களை இந்த காட்சியில் அவர் பதிவு செஞ்சிருக்கிறார். காட்சி 3: இடம் மற்றொரு மாளிகை. இருப்போர் ஒரு தாயும் சிறுமியும். தாய் சற்று சோகமாக அங்கே காணப்படுறா. சிறுமி அவளிடம் கையை பிடிச்சு இழுத்து, அம்மா மாடிக்கு போகலாமா, அம்மா சந்தா மாமாவை பார்க்கலாமா, வா அப்படின்னு சொல்கிறான். தாய் சொல்கிறா, கோமதி தொல்லை கொடுக்காதே, எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்கிறான். சிறுமி, போமா புழுகு, நேற்று நீயே சொன்னாயே மாடியில் போய் நிலாவை பார்த்துக்கிட்டே இருந்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்குமுன்னு, அப்பா கூட சிரிச்சாங்களே, இன்னைக்கு மட்டும் நிலா அழகா இல்லையா அப்படின்னு சொல்கிறான். தாய் சொல்கிறா, அப்படியே குழந்தைய மார்போடு அணைச்சிக்கிட்டு, கண்ணே, எனக்கு இன்று நிலவு பிடிக்கல, நீ மட்டும் வேணும்னா போய் மாடியில் விளையாடு கண்ணு அப்படின்னு சொல்கிறான். நீ சிறுமி, மாட்டேன் போ, நான் கூப்பிட்டா வருவியா? அப்பா கூப்பிட்டா வருவ, வரட்டும் வரட்டும், அப்பா கிட்ட சொல்கிறான் அப்படின்னு சொல்கிறான். இன்னே தாய் சொல்கிறா, அப்பா நல்ல அப்பா, நிலா எவ்வளவு அழகாக இருந்தா அவருக்கு என்ன, அந்த குடும்பத்தில் ஆனந்தமாக இருக்கிறாங்க, அவருக்கு ஏதடி கண்ணே அதில் நினைப்பு, அவர் இந்த நேரம் என்ன செய்து கொண்டு இருக்கிறாரோ அப்படின்னு சொல்கிறா. சிறுமி, எங்கேம்மா போனார் அப்பா அப்படின்னு கேட்குறான். ஏம்மா இன்னும் வரலையா அப்படின்னு சொல்கிறான். நீ தாய் ரொம்ப பெருமூச்சோட, அவருக்கு தான் அந்த பாவி ராஜு சொக்குப்பொடி போட்டுட்டானே, அவர் தான் அலைகிறாரே அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அடுத்த காட்சி 4 பார்த்தா, அந்த சிறுமியினுடைய தகப்பன் தான் கோபால், அவருடைய நண்பன் தான் ராஜு. அந்த ராஜுவோட சேர்ந்து அடிக்கடி கிண்டி ரேஸ்ன்ற ஒரு ஆட்டத்தில் கோபால் பணம் கட்டி இழந்து விடுவான். ஒரு முறை என்ன செய்வான்னா, அவங்களுடைய மனைவியினுடைய கழுத்து செயினை கூட ஒரு மார்வாடிக்கிட்ட அடமானம் வச்சு அந்த கிண்டி ரேஸ் ஆட்டத்தில் கட்டி அந்த பணத்தை இழந்து விட்டு ஒரு மன உளைச்சலில் இருக்கக்கூடிய அந்த சிறுமியின் தந்தை கோபாலினுடைய நிலையை இந்த காட்சியில் பதிவு செய்கிறார். காட்சி 5 பார்த்திங்கன்னா,
ஒரு இளம் விதவை மகளை பக்த விஜயம் படிக்க சொல்லிட்டு ஒரு வயோதிகன் அவருடைய இரண்டாவது மனைவியோடு சினிமா பார்க்க செல்லும் காட்சி. இந்த காட்சியில் தன்னுடைய இளம் விதவை மகளின் நிலையை கூட நினைத்து பார்க்காத ஒரு வயோதிக தந்தை தன்னுடைய இரண்டாவது தாரத்தினோடு உல்லாசம் செல்லக்கூடிய ஒரு காட்சியையும் இந்த காட்சியில் பதிவு செய்கிறார். அடுத்தது காட்சி 6. அவர்கள் செல்லக்கூடிய அந்த வழியில் இந்த ஊர் சாவடி ஒன்று இருக்குது. அதில் சில பேர் சைவம் பெருசா சார், வைணவம் பெருசா சார் அப்படின்னு சொல்லி தர்க்கம் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்த காட்சி 7 பாருங்கள். இதில் இடம்பெறக்கூடியவர்கள் யார் யாருன்னா, கருணாகர தேவர் வந்து சுசிலாவினுடைய தந்தை, ஜெகவீரன் வந்து கருணாகர தேவரின் மைத்துனன், டாக்டர் சேகர் சுசிலாவினுடைய காதலன், சுசிலா டாக்டர் சேகரினுடைய காதலி, சொர்ணம் வந்து கருணாகர தேவரால் கைவிடப்பட்ட அபலை, ரத்னம் சொர்ணத்தின் மகன் ஒரு கள்ளன், பவானி வந்து சுசிலாவினுடைய தாய். அடுத்தது அந்த காட்சி 8 சுசிலாவை ஜெகவீரன் விரும்புகிறான். ஆனால் சுசிலா வந்து டாக்டர் சேகரை தான் விரும்புகிறான். கருணாகர தேவர் வந்து சுசிலாவின் தந்தை, இவர் தன்னுடைய மகளை வந்து ஜெகவீரருக்கு திருமணம் செய்ய விருப்பம் இல்லை. இருந்தாலும் ஜெகவீரர் வந்து நான் திருமணம் செய்து கொள்வேன் என்று சுசிலாவை அடம்பிடிக்கிறார். இதனால் அவர் வந்து தன்னுடைய மகளை வற்புறுத்தினா அவள் கண்களில் நீர் வழியுமே, அது தீயா சுடும் என மன்றாடுறாரு. காட்சி 9 பார்த்தா சுசிலாவின் தந்தை கருணாகர தேவர் வந்து சுசிலாவை ஜெகவீரரை திருமணம் செய்யும்படி அங்கே வற்புறுத்துகிறார். அதற்கு காரணம் கருணாகர தேவரினுடைய ரகசியம் ஒன்று ஜெகவீரரிடம் சிக்கி இருக்கிறது. அதனால் அவன் சொல்படி தான் நடக்க வேண்டும் என்று அவர் நினைக்கிறார். அடுத்த காட்சியில் பார்த்தா, அதாவது தன்னுடைய மாமா ஜெகவீரரை பிடிக்காத சுசிலா அவள் மாடி அறையில் போய் அழுகிறான். அந்த நேரம் ஒரு திருடன் ரத்னம் என்பவன் அந்த அறைக்கு வர்றான். அவனிடம் அவ சொல்கிறா, எனக்கு நீ காதலனாக நடி, அதை ஜெகவீரன் பார்த்தா தன்னை வெறுத்து விடுவான் என்று நினைக்கிறார். ஆனால் எதிர்பாராத விதமாக டாக்டர் சேகர் வந்து அந்த நேரத்தில் அங்கு வருகிறான், சுசிலாவினுடைய காதலன். ஆனால் சுசிலாவிற்கு ஏற்பட்ட திடீர் ஒரு குழப்பத்தில் திருடனை வந்து தாக்க முனைகிறார். உடனே அந்த நேரத்தில் சிறு கை கலப்பு திருடனோட நடக்குது. திருடன் அங்கே ஓடுறான். டாக்டர் சேகரும் அந்த திருடனும் ஒன்று சேர்ந்து அந்த ஜெகவீரரை முறியடித்து அவருடைய பிடியில் சிக்கி இருக்கக்கூடிய அந்த கருணாகர தேவரை காப்பாற்றுகிறார்கள். இறுதியில் டாக்டர் சேகர் சுசிலாவும் இருவருமே மகிழ்ச்சியுடன் ஒன்று சேர்கிறார்கள். இவ்வாறாக அந்த ஓரிரவு என்ற நாடகத்தை அறிஞர் அண்ணா முடித்திருப்பார். நன்றி.